الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد. قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم وقلبه معلق بالمساجد أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய நாள் டிசம்பர் 6, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நீண்ட காலங்கள் இபாதத் செய்யப்பட்ட ஒரு பள்ளியை நாம் இழந்த நாள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். பிறகு ஒரு நீண்ட காலத்துக்கு 25 ஆண்டுகள் சட்ட போராட்டத்துக்கு பின்பும் மீண்டும் அந்த நிலத்தையும் இழந்துவிட்டோம். கண்ணியத்துக்குரித்தானவர்களே, இந்த ஒன்றிய அரசு, இந்த பாசிச அரசு அன்றே சொன்னது போன்று கிட்டத்தட்ட அதற்கு பின்னால் பல பள்ளிவாசல்களை குறிவச்சு அந்த பள்ளிகளை வேறொரு வணக்கஸ்தலமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. ஞானவாபின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் ஒரு சிலை இருந்ததாக சில தொல்லியல் துறையுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த பள்ளியில் தீர்ப்பே வந்துருச்சு. இப்போ அந்த பள்ளியில் ஒரு பகுதியை நம்ம இழந்தாச்சு. ஒரே பள்ளி, ஒரே காம்பவுண்டுக்குள்ளார பள்ளியும் இருக்குது, அவர்களுடைய அந்த பூஜைகளும் நடந்து கொண்டு இருக்கு. அடுத்ததாக சம்பல்ங்கிற மாவட்டம் ஊட்டியில், அங்கே சமீபமாக ஒரு பள்ளி, அந்த பள்ளியிலையும் ஏதோ கடந்த காலகட்டங்களில் கிருஷ்ணர் கோயில் இருந்ததாகவும் அது முஸ்லிம்களால் அபகரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு இப்போ அந்த பள்ளியான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் அதுவும் என்ன நிலையோ கண்ணியத்து கொடுத்தாங்க. இந்த பாசிச இதை தாண்டி முஸ்லீம்களுடைய சில அடையாள சின்னங்களில் கை வச்சிருக்கிறாங்க. அஜ்மீரில் அந்த தர்கா, அது மாற்ற சிந்தனையாளர்கள் அது ஏதோ கோயில் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி அந்த நிலத்திற்கு, அந்த தர்காவுடைய அந்த நிலப்பரப்பிற்கு வழக்கு தொடரப்பட்டது. இது மாதிரியாக தொடர்ந்து அதற்கடுத்து இந்த சமீபமாக இந்த ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக நடந்த விஷயம், முஸ்லிம்களுடைய ஷரியத்துடைய கேந்திரம், ஷரியத்துடைய கோட்டை தான் மதர்சாக்கள். இந்த மதர்சாக்கள்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டங்களிலிருந்து தொன்று தொட்டு நடைபெற்று வரக்கூடியவை. அந்த மதர்சாக்களில் அந்த மாணவர்களுக்கு சரியான கல்வி கிடைக்கிறது இல்லை என்பதாக வளர்த்து தொடர்ந்து இப்போ அதுலேயும் பல மதர்சாக்களை உள் நுழையக்கூடிய, மதர்சாவுடைய பாடத்திட்டங்களில் உள் நுழையக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று கண்ணியத்துக்குரித்தானவர்களே, இது நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டே வருவோம். எதற்கு அழுகிறதுன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. இழந்ததுக்கு அழுகிறதா, இல்லை இப்போ உள்ள பிரச்சனைக்கு அழுகிறதா, இல்லை நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்னு சொல்லி இதை பார்த்து அழுகுவதா? வீட்டு பிரச்சனை நினைக்கிறதா, நாட்டு பிரச்சனைங்கிற மாதிரி நாம் எல்லாம் பள்ளியை எப்படி வழங்கி வச்சிருக்கோம், நாம் பள்ளியோடு நடைபெறக்கூடிய இந்த நடைமுறையை பார்த்து அழுகிறதா, இல்லை நம்மளுடைய வெளிப்படையான எதிரிகள் நம்ம பள்ளியை அபகரிக்கிறாங்களேன்னு அதுக்கு அழுகிறதா? எதுக்கு அழுகிறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, எதுக்கு வேதனைப்படுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில இந்த உம்மத்துடைய தலைவர்கள் மாற்றிக்கொண்டு கைக்கிறாங்க. கண்ணியத்து கொடுத்தானவர்களே, நமது மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்று பள்ளிவாசல்கள். ஏதோ இதெல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தை தாண்டி அங்கே வேற ஒன்றும் வேலை இருக்காது. ஒரு எம்எல்ஏக்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த சட்டமன்றம், எம்பிகள் ஒன்று சேரக்கூடிய அந்த நாடாளுமன்றம், அது மாதிரி
முஸ்லிம்கள் சும்மா ஒன்று சேர்ந்துட்டு போகக்கூடிய இடம் இல்லை பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் பல இடங்கள்ல பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறாங்க. பள்ளி இல்லாத ஒரு சூழ்நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள, சிறிது காலம் ஒரு இடத்துல இருந்தாலும் அங்கே ஒரு பள்ளியை உருவாக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்த காலகட்டங்களில் ஹரம்ல அனுமதி இல்லை, ஹரம்ல முழுக்க சிலைகள் இருக்கு. இப்போ அந்த ஹரம் தன் பயப்படலை. அப்பயுமே இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு இடம் தயார் செய்யணும். ஆனால் சுத்தி முத்தி அதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டை தயார் செஞ்சு அதை அந்த காலகட்டங்களுக்கு, அந்த ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு ஒரு பள்ளிவாசலாக பயன்படுத்தினார்கள். ஆக முஸ்லீம் தனது பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு இடம் இருந்தே ஆகணும். முஸ்லீம் திரும்பக்கூடிய ஒரு இடம் இருக்கணும், ஒரு நிலப்பரப்பு இருந்தே ஆகணும். மக்கால எந்த வாய்ப்பும் இல்லை, ஈமானோட இருக்க முடியாது. தொழுகையும் கடமை இல்லை, தொழுகை இல்லை. ஆனால் மக்கள் ஒன்று சேர்றதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு இருந்துச்சு. சஹாபாக்களும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அந்த ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்திலேயே ஒரு பகுதியில் நபி அவங்க தற்காலிகமாக தங்க வேண்டிய ஒரு இடம் உண்டாகும். பனு ஆமீர் கோத்திரத்தால் வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்கே சில நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னும் மதீனா போய் சேரலை. இப்போ சில நாட்கள் இருவாங்க. அதில் ஒரு ஜும்மா ஒன்று இருக்குது, அதில் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சில நாட்களுக்குள்ளார ஒரு பள்ளியை கட்டினாங்க. அதுதான் முதலாக இஸ்லாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்துக்கு பிறகு கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா கட்டப்பட்டது. மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பள்ளிவாசல். பிறகு மதீனா போய் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே இப்போதான் ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் மதீனா வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் இன்னும் அமையலை. இந்த மக்கள் இனிமேல் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போகிறாங்க தெரியாது. ஆனால் போன உடனே மதீனாவுக்கு போய் செஞ்ச முதல் வேலை அங்கே ஒரு பள்ளியை தயார் செஞ்சாங்க, பள்ளியை ஏற்பாடு செஞ்சாங்க. முதல்ல இது தேவை. அதுதான் எல்லா முஸ்லீம்களுடைய திரும்பும் இடம். போனாங்க, ஒரு இடம் பார்த்தாங்க. அந்த இடம் 2 எத்தீம்களுடைய இடமாக இருந்துச்சு. அந்த எத்தீமை அழைச்சாங்க, பேசினாங்க. அவர் இலவசமாக தர்றேன்றார். அல்லாஹ்வுக்காக தர தயாரானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொள்ளலை. இது ஒரு நீண்ட கால சமரசம், ஒரு நீண்ட காலம் முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடியது. நாளைக்கு இதை ஒரு குடும்பத்தாரோ ஒரு குறிப்பிட்ட நபர்களோ சொந்தம் கொண்டாடிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொடுத்து அந்த நிலப்பரப்பை வாங்கி கொண்டாங்க. மஸ்ஜித் நபவி உருவாக்கப்பட்டது. கண்ணியத்துக்கு இருக்காங்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா நேரங்களிலும் எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசல். தங்களுக்கு பசி வந்துச்சுன்னா பள்ளிக்கு வருவாங்க. பசி வந்தால் எங்கே போகணும், பசி வந்தால் என்ன செய்யணும்? சஹாபாக்களும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பசிக்கு பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஒரு சமயத்தில் நல்ல ஒரு நண்பகல் நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்தவுடனே கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன எதுக்காக இந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னால், யார் சொல்ல, எனக்கு கடுமையான பசி, அதுதான் இங்கே வந்தேன். நபி அவங்க சொன்னாங்க, எனக்கும் கடுமையான பசி, அதுதான் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. வந்தவுடனே 2 பேரும் கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னால், எனக்கு கடுமையான பசி, அதுதான் பள்ளிக்கு வந்தேன். பிறகு 3 பேரும் ஒரு சஹாபியுடைய ஹைசம்னு சொல்லக்கூடிய அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் சாப்பிட்றாங்க, உணவருங்கிறாங்க. அது கண்ணியத்துக்கு கொடுத்தானவர்களே, தனக்கு பசியா பள்ளிக்கு வந்தாங்க. சஹாபாக்கள் போருக்கு போயிட்டு காயம் விட்டுறாங்கன்னா அந்த காயம்பட்ட அந்த சஹாபாக்கள் பள்ளிக்கு கொண்டு வரப்படுவாங்க. பள்ளியில் வச்சு தான் அந்த காயமுற்ற அந்த சஹாபாக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். பள்ளிவாசல்கள் ஒரு மருத்துவமனையாக இருக்கு. மஸ்ஜித் நபவியில் ஒரு பெரிய தட்டு ஒன்று இருக்கும். அந்த தட்டுடைய அளவை சொல்கிறாங்க, ஒரு ஒட்டகம் முழுக்க அதை அறுத்து ஒட்டகத்தை சமைச்சு அந்த தட்டில் வச்சிடலாம். அவ்வளோ பெரிய ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தட்டு ஒன்று இருக்கும். சஹாபாக்கள் தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து அந்த தட்டில் வச்சுருவாங்க.
யாராவது வழிபோக்கர்கள், யாராவது இயலாதவர்கள் அந்த வழியாக வந்தாங்கன்னா, பள்ளிக்கு வந்தாங்கன்னா அந்த தட்டில் உணவு இருக்கும். ஆக சஹாபாக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய இடமாக அந்த மஸ்ஜித் நபவி தான் இருந்துச்சு. இது ஏதோ தொழுகைக்கு மட்டும் இல்லை, தொழுகைங்கிறது பள்ளியில் செய்யப்பட்ட பல அமல்கள்ல கடைசி அமல். மக்களுடைய பிரச்சனை வழக்குகள் பள்ளிவாசல்ல வச்சு சரி செய்யப்படும். ஒவ்வொரு ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமையும் அஸ்ருக்கு பிறகு மக்கள் சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகள் விசாரணை செய்யப்படும். பள்ளியில வச்சுதான் தீர்ப்பு. இதே பள்ளிவாசல்கள் போர்ல கைதுகள் பிடித்து வரப்பட்டார்கள் தான் அவங்க கெட்டி வைக்கப்படக்கூடிய சிறைச்சாலையாக இருந்துச்சு. ஒரே இடம், மருத்துவமனை, பசிக்கு நிவாரணி, சிறைச்சாலையும் அதுதான். ஒரு சஹாபி ஒருத்தவங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் கைதியாக பிடித்து விடப்படுறாங்க. 3 நாட்கள் பள்ளிவாசல வச்சுட்டாங்க. அவர் சிறை பிடித்து வச்சுட்டாங்க. அவர் கைதி. 3 நாள் பள்ளியில் இருந்தார். சஹாபாக்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தார். பள்ளியிலேயே இருந்தார். அவர் மாற்றார், முஸ்லீம் ஆகலை. 3 நாள் இருந்துட்டு பார்த்துட்டு அவர் நேராக போயிட்டு குளிச்சுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இங்கே பள்ளியில் இருந்த சூழ்நிலைகள், பள்ளியில் ஒருவர் நடந்து கொண்ட அந்த நடைமுறைகளை பார்த்தாரு. அவருக்கு இஸ்லாம் பிடிச்சி போச்சு. அவர் முஸ்லீமாக ஆயிட்டார். இந்த பள்ளி சிறைச்சாலையாக இருந்ததுன்னா, சிறைச்சாலையில் அவர்களை பண்படுத்தக்கூடிய ஒரு கலாசாலையாக இருக்கு. மாதிரியாக இந்த பள்ளிகள் தான் எல்லா இதற்கும் அடிப்படையாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் இந்த பள்ளியுடைய சிறப்புகளை சொல்லி காட்டுறாங்க. நாளைக்கு மறுமை நாளில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை தருவான். அந்த நிழலை தவிர அந்த மறுமை நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வேற எந்த நிழலும் இருக்காது. கடுமையான வெயில், ஒவ்வொரு மக்களுடைய வேர்வைகள் உடம்புல இருந்து வடிஞ்சு அதுல மிதப்பார்கள். ஒருத்தருக்கு கரண்டை கால் வரைக்கும், ஒருத்தருக்கு முட்டி வரைக்கும், ஒருத்தருக்கு இடுப்பு வரைக்கும் வேர்வையில மிதக்கக்கூடிய மோசமான சூழ்நிலை. கற்பனை செய்ய முடியாது, அவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் தஆலா 7 நபர்களுக்கு அதை கஷ்டத்துல இருந்து வெளியாக்கி அவங்களுடைய விசாரணைகள் முடிகிற வரைக்கும், மக்கள் சொர்க்கம் போற வரைக்கும் இவர்கள் சொர்க்கவாசிகள். ஆனால் இப்ப விசாரணைக்காக நிற்கிறாங்க. ஆனாலும் அந்த விசாரணையில என்னென்ன மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி கஷ்டம் இவங்க பற்றக்கூடாதுன்னு ஒரு 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுக்குறான். அதுல ஒரு நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, வகல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். அதுல ஒரு மனிதருடைய நிலை எப்படி இருக்குன்னா, அவருடைய உள்ளம் பள்ளியோட இணைஞ்சிருக்குமா. பள்ளியோட இணைஞ்சிருக்குன்னா என்னங்க? பள்ளியோட இணைஞ்சிருக்குன்னா பள்ளியிலேயே இருப்பாருன்றது கிடையாது. எங்கே இருந்தாலும் உள்ளம் பள்ளி சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஃபஜ்ர தொழுகுவாரு, பள்ளியில இருந்திருப்பாரு, பிறகு வீட்டுக்கு போயிருப்பாரு, பல வேலைகளில் ஈடுபடுவாரு, தொழில் செய்வாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா நுகருடைய பக்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. நுகருக்கு எந்த பள்ளிக்கு போறது, எப்படி தொழுகிறது, எங்கே போலாம் தொழுகிறது. அடுத்து பயணம் செய்வாரு, எங்கேயாவது போவாரு, ஏதாவது செய்வாரு, பல தொழில்கள் பண்ணி கொண்டு இருப்பாரு. அடுத்து அசருக்கு எந்த பள்ளிக்கு போகணும், தொழுகணும். அடுத்து மகரிப் எங்கே போகணும், தொழுகணும். அடுத்து இஷா தொழுகணும். இப்படி பள்ளி வாசலோட அவர் உள்ளம் ஒன்றிணைந்திருக்கும், இணைக்கப்பட்டதாக இருக்கும். இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில அந்த அர்ஷுடைய நிலையை தருவான்னு சொல்ல. பள்ளியோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கண்ணியம். ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி பள்ளிவாசலை கூட்டக்கூடியவர்களாக, சுத்தம் செய்யக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க. இப்போ அன்றாடம் அந்த பெண்மணி அன்சாரி பெண்மணி, அந்த பெண்மணியோட தோழ வேலை பள்ளியை சுத்தம் செஞ்சுருவாங்க. ஒரு 2-3 நாளாக அந்த பெண்மணியை காணும். இப்போது சுத்தம் பண்ணுறவங்க சில நாட்களாக வரல. சஹாபாக்கள் கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெண் வருவாங்க, சுத்தம் செய்வாங்களே, இப்போ வர்றதில்லையே, என்ன ஆச்சு? யார சொல்லலாம், 3 நாளைக்கு முன்னாடி அந்த பெண்மணி வஃபாத் ஆகிட்டாங்க. யார சொல்லலாம், அவங்களுக்கு தொழுகை நடத்தி நாங்கள் அடக்கம் சொல்லிட்டு அவங்கள தஃபன் செஞ்சாச்சு. யார சொல்லலாம். விஸ்வாசம் கேட்டுட்டு, இதை ஏன் என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்க, அந்த பெண்மணியுடைய வஃபாத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய கபருக்கு அருகாமையில் போய் நின்று மீண்டும் ஜனாஸா தொழுகை நடத்துவாங்க. ஏன்னா அந்த பெண்மணி கொடுக்கக்கூடிய கண்ணியம் நடந்துருச்சு, ஜனாஸா தொழுகை நடந்துருச்சு. ஆனால் இந்த பெண்மணியுடைய தனிப்பட்ட சுய பள்ளிக்கு அவங்க கொடுத்த கண்ணியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கண்ணியமாக அவ்வாறு செஞ்சு காமிச்சாங்க. கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க, பள்ளி சம்பந்தப்பட்டவங்களுக்கு நபி அவங்க கொடுத்த கண்ணியம்.
நாம் இந்த பள்ளிவாசல்களை எப்படி பார்க்குறோம்? பல வாட்ஸ்அப் தளங்களில் நம்மளுடைய பள்ளிகளுக்கெல்லாம் சரியான ஆவணங்களை தயார் செஞ்சு கொள்ளணும். பள்ளிவாசலுக்கு தேவையான அந்த பத்திரங்கள், அந்த பட்டாக்கள், அந்த இது விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் சார்ந்த பல விழிப்புணர்வான விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். அதோட நான் இந்த பள்ளியை இப்போ தமிழக மக்களாகிய நம்ம பள்ளியை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? உண்மையான நிலை என்னன்னா, சில பள்ளியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வழக்கு போடுறோம். பல பள்ளி சம்பந்தமான வழக்குகள், ஞானவாபி பள்ளியாக இருக்கட்டும், பாபர் மசூதி பள்ளியுடைய வழக்கு நடந்து முடிஞ்சதாக இருக்கட்டும், இது மாதிரி பல பள்ளிகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வழக்கு போடுறோம். உண்மையிலே தனிமையில் உட்காந்து யோசிச்சா தெரியும், உண்மையிலே இந்த பள்ளிக்கெல்லாம் உயிர் இருந்தா, இந்த பள்ளிக்கெல்லாம் உயிர்னு ஒன்று இருந்தா, இந்த பள்ளி எல்லாம் அல்லாஹ் கிட்ட போய் வழக்கு போடும். யாருக்கு எதிராக? அந்த எதிர் தரப்புக்காக வழக்கு போடாது. எந்த அரசாங்கம் நமக்கு பள்ளிக்கு நோயினை செய்யறானா அவனுக்காக வழக்கு போடாது. முஸ்லிம்களாகிய நம்ம மேல வழக்கு போடும். நிறைய காரணங்கள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம குற்றச்சாட்டு, நம் மீது இந்த பள்ளிவாசல்கள் வழக்கு போடுறதுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் நம்மள்கிட்ட இருக்கு, குற்றங்கள் நம்மள்கிட்ட இருக்கு. நாம் பள்ளிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாம் பள்ளியோருக்கு வரக்கூடிய வருகை எப்படி இருக்கு? நான் பள்ளியோட என்னுடைய வருகை எப்படி இருக்கு? அசல் அடிப்படையில் பார்த்தா என்னுடைய வருகை ஒரு நாளைக்கு பள்ளியில 10க்கும் மேற்பட்ட முறையில் ஆயிருக்கணும். என்னுடைய சூழ்நிலைக்கு, என்னுடைய தேவைக்கு, என்னுடைய ஆசைக்கு, என்னுடைய விஷயங்களுக்கு நான் 10க்கும் மேற்பட்ட முறையில் பள்ளிக்கு அணுகிறவனா இருக்கணும். அதுல ஒரு சாதாரண நிலையில 5 நேர கடமைக்கு பள்ளி அணுகிறவனா இருந்திருக்கணும். என் நிலைமை இன்னைக்கு என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் நிலை இருக்கா, அல்லது அந்த வாரத்தில் ஒரு நாளும் அந்த கடைசி பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி, கடைசி பஸ்ஸை தொத்திக்கிட்டு ஓடுற மாதிரியான சூழ்நிலை மாதிரி என்னுடைய அந்த கடைசி ஜும்மாவுடைய கடைசி வினாடிகள் பிடிச்சி சந்தோஷப்படுற அந்த நிலையில இருக்கிறேன் நான். இது நாம் செஞ்ச பள்ளிக்கு தான் குற்றம். இது வழக்கு போட்ட இந்த பள்ளி நம்ம மேல வழக்கு போடலாம் அல்லாஹ்கிட்ட. 2வது செஞ்ச ஒரு மோசமான குற்றம், தமிழக முஸ்லிம்கள் பள்ளிக்கு செஞ்ச அநியாயத்துல பெரிய அநியாயம். பள்ளியில அதிகார சண்டை, பள்ளிவாசல்ல அதிகாரத்துக்கான சண்டை. எந்த விதத்திலும் அறிவுபூர்வக்கு சரியானதே கிடையாது. தான் பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்கு பள்ளியை கையில் எடுத்தாச்சு. தான் பெரிய ஆளு சமூகத்துல அப்படி ஒரு ஆசை வரக்கூடாது. வந்துருச்சா வேற எங்கேயோ போய் ஏதோ சண்டை போட்டு தன்னை பெரிய ஆள்னு காமிச்சிட்டு போயிடணும். அல்லாஹ்வுடைய வீடு, அன்னல் மசாஜிதல் இல்ல, அல்லாஹ் சொல்றான். அப்ப பள்ளிக்கு நான் சொந்தக்காரங்கிறான், பள்ளிக்கு நான் தலைவர்ங்கிறான். நம்ம பள்ளிக்கு பணியாளராக இருக்கலாம், பள்ளிக்கு தலைவராக முடியாது. அவ்வளவு பெரிய சவுதி அரசாங்கத்துடைய அரசருக்கும் கீழே ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், 2 ஹரமுடைய பணியாளர் தான் போடுவாங்க. அரபு நாட்டு குரானை எடுத்து பாருங்க, அங்கே ஹரமையினுடைய தலைவர் இல்லை, ஹரமையினுடைய மலிக் அரசர் இல்லை, ஹரமையினுடைய பணியாளர். ஹரமைனுக்கு சவுதி நாட்டு அரசரும் பணியாளராக தான் இருக்க முடியும். நம்ம யாரும் பள்ளிக்கு தலைவராக முடியாது, தலைவர் கிடையாது. ஆனால் இந்த தலைவருக்காக தமிழகம் தழுவிய எல்லா பள்ளியிலையும் வழக்குகள், எல்லா பள்ளியிலையும் நிர்வாக பிரச்சனைகள். எந்த ஊர் கிடையாது, சின்ன ஊர், பெரிய ஊர், பெரிய மாவட்டம், எல்லா தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தாலுகாக்கள்லையும் பள்ளிவாச நிர்வாக பிரச்சனை இருக்கு. மாற்றார்கள் காரி துப்பாம இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள், போலீஸ் காவலர்கள் முஸ்லிம்களை பார்த்துட்டு, பாய் உங்க பிரச்சனைக்கு நாங்க பிரச்சனைனா உங்கள்கிட்ட வருவோம், நீங்க உங்க பிரச்சனை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்களே, இதுக்கு எப்படி தீர்வு கொடுக்கறதுன்னு முடியாம இருக்கிறாங்க. கண்ணியத்துக்காக நாம் விளங்க வேண்டியது, பள்ளி நிர்வாகங்கள்ங்கிறது சண்டை போடுறதுக்கான இடம் இல்லை. நம்மளை பெரியார்னு காட்டுறதுக்கான இடம் பள்ளிவாசல் இல்லை. பள்ளிவாசலுங்கிறது பணி செய்யறதுக்கும் இபாதத் செய்யறதுக்கும். நம்மளால முடிஞ்சா பள்ளிக்கு ஏதாவது பணிக்கு உதவி செஞ்சுட்டு போயிடலாம். நம்மளால முடிஞ்சா 24 மணி நேரம் பள்ளியில இபாதத் செஞ்சு ஆபாதாக்கலாம். அதை விட்டுட்டு நான் பெரியார்னு சமூகத்தை புரிய வைக்கிறதுக்காக பள்ளியை கையில் எடுத்துக்கிட்டு பண்றது பள்ளிக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம். இது நாம் மற்ற பாவங்களை விட பெரிய பாவமாக நின்றது. நாம் எதை நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது பெரிய குற்றமாக இருந்துடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் குற்றமாக மாறிடக்கூடாது. கண்ணியத்து கொடுத்தாங்களே, நாம் உள்ளத்தில் உறுதியாக பதிய வைக்கணும். அதிகாரத்தை ஆசைப்படக்கூடாது. அப்படி ஒருவேளை ஆசை வந்துட்டாலும் அந்த ஆசையை பள்ளியோட இணைச்சிடக்கூடாது. எங்கிட்டோ போய் எப்படியோ தலைவர் ஆயிக்கணும், எங்கிட்டோ போய் தான் பெரியான்னு மாறு கட்டிக்கணும்.
பள்ளியில் வந்து பள்ளியை அதை பகடக்காயாக்கிடக்கூடாது. எல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா வேலையை அமைச்சு விடுறாங்க. கொஞ்சம்